ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கின்ற காரியங்களை பற்றியதான பல நிகழ்வுகளை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டத்தை பற்றியதான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் சரியான விதத்தில் இயங்கி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும். பல ஜனங்கள் இந்த ஓட்டத்தை துவங்கினது உண்டு, ஆனால் பாதி வழியிலே இந்த ஓட்டத்தை அவர்கள் நிறுத்தி போனார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் தேவனுடைய விருப்பத்திற்கு இணங்கி சரியான ஓட்டத்தின் ஊடாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஓட்டத்தினுடைய முழு விவரங்கள் யாவற்றையும் தெளிவான விதத்தில் கற்று உணர வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பல விளக்கங்களை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த கடைசி கால ஓட்டத்திற்கு முக்கியமான மற்றும் ஒரு தகுதி என்ன அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு தேறின ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை பற்றி ஓரளவு தான் எனக்கு மெய்யாகவே தெரிந்திருக்கக்கூடிய நிலைகளோடு கூட இருக்கிறது உண்டானால் சாத்தானுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் மேற்கொள்ள என்னால் முடியாது. பிதாவாகிய தேவனை பூரணமாக இயேசு கிறிஸ்து அறிய ஆரம்பித்தனால தான் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால் இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய வல்லமைகள் யாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இயேசுவை அறியாமல் ஒரு மனிதன் கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானை துரத்தும்படிக்காக கடந்து போகிறது உண்டானால் மெய்யாகவே அவன் அந்த சாத்தானுக்கு முன்பதாக பட்டு விழுந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீ சொல்லக்கூடிய பவுலையும் அறிவேன், கிறிஸ்துவையும் அறிவேன், நீ யார் என்று சொல்லி அவனை நிர்வாணப்படுத்தி அனுப்பக்கூடிய அந்த சாத்தானுடைய வல்லமைகளை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசி காலத்தில் சாத்தானோடு கூட நேரடியான போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலம் இந்த காலம். அப்போ ஒவ்வொரு முறையும் சாத்தானை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். சாத்தானை சந்திக்கக்கூடிய எந்த நேரமாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவன் கூட ஒரு போராட்டம் பண்ணாமல் போக மாட்டான். கட்டாயம் ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும்படிக்காக நம்மோடு கூட ஏதாகிலும் ஒரு போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை பலவீனப்படுத்தி ஏதாகிலும் தன்னுடைய வித்துக்களை விதைக்கும்படிக்காக ரொம்ப பிரயாசப்படக்கூடிய ஒரு நேரம். இப்போ இந்த சாத்தானுடைய வல்லமைகளை ஜெயிக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. கிறிஸ்து இயேசுவிலே தேறின ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த சாத்தானுடைய எல்லா விதமான நிலைகளை எளிதாக வீழ்த்தவும் எளிதாக ஜெயிக்கவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தராகிய தேவனிலே ஒரு தேறின ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரமான உறவு இல்லை என்று சொன்னாலே சாத்தானை ஜெயிக்க நம்மளால முடியாது. சாத்தானும் இந்த ஒரு காரியத்தை எளிதாக அறிய ஆரம்பிக்கிறதுனால ஈஸியாக உங்களை அவன் மடங்கடிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுவான். நான் கூப்பிடும் போதே கர்த்தராகிய தேவன் எனக்கு பக்கத்தில் வந்துடுவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் சாத்தானுக்குள் வர ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு முன்பதாக அவனால் எழுந்து நிற்க முடியாது, நிமிர்ந்து நிற்க முடியாது. அப்போ தேவனுக்குள் தேறின ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டியது அவசியம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய காரியங்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக உங்களை நிறுத்தும்படி நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு. எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவை பற்றியதான முழு விபரங்கள் யாவற்றையும் அறிந்து நீங்கள் ஊழியங்களை செய்யுங்கன்னு சொல்றாரு. கிறிஸ்துவை பற்றியதான ஆழமான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவருடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் இசைந்து ஓட நம்மால் முடியும் என்கிறதை பற்றி பவுல் ரொம்ப வலியுறுத்தி ஆழமாய் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இந்த தேறின ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்மை ஈர்க்கக்கூடிய எந்த விதமான சாத்தானுடைய மாய உபாய தந்திரங்களிலே சிக்குண்டு போகாமல் நீங்களும் நானும் தடைகளை தாண்டி ஓட நம்மளால முடியும். ஏன்னா சாத்தானுடைய இந்த ஈர்ப்பு இப்போ ரொம்ப அதிகமாக காணப்படக்கூடிய ஒன்று. நமக்கே தெரியாத நம்ம விழுந்து போன நமக்கே தெரியாத அளவிற்காக அநேக விதமான ஈர்ப்புகளை இந்த கடைசி நாட்களில் சாத்தான் ஒவ்வொரு ஆவிக்குரிய மக்களுக்கு விரோதமாய் உருவாக்கிட்டு வர்றான். அவங்க விழுந்தது அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்க இந்த கடைசி நாட்களில் நிறைய ஜனங்கள் கண் சொருகி போன ஒரு குருடனை போல அவங்க யாருங்கிறதே அவங்களுக்கு தெரியாத அளவுக்காக, அவங்க யாருடைய ஊழியக்காரன் என்பதை அறிய முடியாத அளவுக்காக அவர்களை அறியாமல் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறேன் என்கிற பேரில் சாத்தானுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள் தேறின ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தா தான் என்னுடைய நிலைமை இப்போ நான் எந்த இடத்துல நிற்கிறேன், எனக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படியாய் காணப்படுகிறது என்பதை பற்றி ஆழமான புரிந்து கொள்ளுதல் என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் தேறின ஒரு வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? இவைகளை பற்றி தான் இன்றைக்கு நம்முடைய தியானத்தில் சற்று விரிவாக நாம் ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியம். முதல் காரியமாக 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேல் 16-18 கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன், கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றார்.
முதல் காரியம், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்துகள்ல ஒரு தேறின ஒரு அனுபவம். இப்ப கர்த்தர் நிறைய வரங்களை, தாளந்துகளை நம்முடைய கையில தந்திருக்கிறார். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்ப ஏதாவது இந்த தாவீதினுடைய கையில குடுத்திருக்கக்கூடிய தாளந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த வாத்தியத்தை மீட்டக்கூடிய ஒரு தாளந்து. இந்த தாளந்துல என்ன காரியத்தை உங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய மனதை சந்தோஷப்படுத்த முடியும். ஒருவேளை அவனுக்கு அந்த ஒரு காரியம் வந்து சந்தோஷமா இருக்கலாம். அல்லது அநேகம் விதமான மக்கள் பாடக்கூடிய பாட்டுக்கு வந்து அதாவது சைடா வந்து இந்த இந்த மனுஷன் வந்து மியூசிக் வாசிக்கலாம். ஆனா இந்த இந்த மனிதன் தாவீது வாசித்திருக்கக்கூடிய இந்த வாத்தியத்திலே, அந்த வாத்தியத்தினுடைய சத்தத்துல சவுலுக்குள் இருக்கக்கூடிய பிசாசு நடுங்குச்சான். அப்ப அது வந்து எவ்வளவு தெரியிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஒரு காரியத்தினுடைய பீக் வரைக்கும் உங்களால போக முடியும். நிறைய விஷயங்கள இந்த ஒரு காரியத்தினால சாதிக்க முடியும். இந்த வரங்கள் சில காரியங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடியவைகள் மட்டுமல்ல. இந்த வரங்கள்ல பீக்கான லெவல் வரைக்கும் போக முடியும். அதாவது இந்த வாத்தியத்துல வந்து எந்த லெவல் வரைக்கும் பீக்கா போக முடியும்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய மனச சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போவாங்க. கேட்கக்கூடிய மக்கள்லாம் வந்து மெச்சிக்கிருவாங்க. இவன் வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியான அந்த வாத்தியத்த வந்து வாசிக்கிறான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒருவேளை இந்த மனுஷனுக்கு இந்த ஒரு 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 வாத்தியத்தினால ஒரு சந்தோஷம் வந்திருக்கலாம். அது கேட்கக்கூடிய மக்கள் அநேக விதமான பரவசம் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்துக்கு கூட போகலாம். ஆனா இந்த மனுஷனுடைய வாத்தியத்தினுடைய சத்தத்திற்கு சவுலுக்குள் இருக்கக்கூடிய பிசாசு நடுங்குச்சு. அப்படின்னா ரொம்ப அதீதமான ஒரு 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 வல்லமை. இந்த மாதிரி தான் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பீக் எண்டு வரைக்கும் நீங்க எட்ட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகின்றார். நம்மளை நம்பி கர்த்தர் அநேகம் பொறுப்புகளை, தாளந்துகளை, ஒருவேளை தீர்க்கதரிசன வரம் ஆகிய தாளந்து கொடுத்திருக்கலாம். அல்லது வந்து கர்த்தருடைய நாமத்தினால அநேகம் விதமான மக்களை நடத்தக்கூடிய ஒரு தாளந்து கொடுத்திருக்கலாம். பிரசங்கிக்கக்கூடிய தாளந்து கொடுத்திருக்கலாம். அல்லது ஏதாகிலும் ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அதனுடைய பீக் வரைக்கும் உங்களால போக முடியும். அந்த பீக்குன்னு சொன்னா நாம் யோசிக்க முடியாத ஒரு காரியம் அவைகளின் மூலம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு சபை நடத்துல வந்து எவ்வளவு தூரம் உங்களால் யோசிக்க முடியும். ஒரு லிமிட் வரைக்கும் தான் யோசிக்க முடியும். அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு விதமான மக்களையும் அறிந்து அவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியும். இந்த அளவுக்கு தான் யோசிக்க முடியும். ஆனா இந்த தாவீதினுடைய நிலைகளை வந்து பார்க்கும்போது நம்ம யோசிக்க முடியாத ஒரு காரியம் அங்கே உருவாக்கப்படுகிறது தான் ஒரு பீக் என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த மாதிரி தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாளந்தையும் சாதாரண விதமாகவும் பயன்படுத்த முடியும். பீக் லெவலுக்கும் நீங்க வந்து கொண்டு போக முடியும். இந்த மாதிரி நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேறின ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் எதை காரியத்தை கொடுத்தாலும் அதிலே தேர்ச்சி பெற்ற ஒரு மக்களாக நீங்கள் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளின் ஆழங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அவைகளை ஆழமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அறிவு பெற்ற ஒரு மக்களாக இவைகளிலே இன்னும் ஆழமாக என்னென்ன விதமான காரியங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னா தான் இவைகளினுடைய விளக்கங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்தினால வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். நிறைய பைபிளுக்குரிய ஒவ்வொரு விதமான காரியங்களை வாசிக்கிறோம். சில ஜனங்களை வந்து வசனத்தினுடைய இருப்பிடங்கள் எல்லாம் சொல்லி அந்த வசனங்களை வந்து வாசிக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். சில மக்கள் வந்து வசனங்களுடைய ஆழமான காரியங்களை விளங்கி கொண்டு மக்களுக்கு முன்பதாக போதிக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். தானியேலுக்கு ஒரு முறை வந்து தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில எரேமியாவுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறார். வாசிக்கக்கூடிய நேரத்துல நம்ம வாசிக்கிறதுக்கும் அவர் வாசிக்கிறதுக்கும் ஒரு 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 வித்தியாசத்தை பார்க்கலாம். அவர் என்ன செய்யறாரு பாருங்க, எரேமியாவுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை நான் தொகையிட்டு அது இந்த காலம்தான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்கினேன். அதை வந்து கால்குலேஷன் பண்றாரு. அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் தந்திருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு லிமிட்டோடு கூட அல்ல, அந்த லிமிட்டை தாண்டி உங்களால போக முடியும். நிறைய விஷயங்களை இவைகளின் மூலம் நீங்களும் நானும் கற்று உணர முடியும். இந்த லெவலின் ஊடாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு தேறின ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவ வந்து இந்த லெவலுக்கு தான் உங்களால அப்ரோச் பண்ண முடியும். இல்ல இன்னும் தேறின ஒரு அனுபவத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் எதை ஆண்டவராக தேவன் தர ஆரம்பித்தாலும் அதுல ஒரு தேறின ஒரு நிலைகளை நீங்கள் காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கடைசி கால ஓட்டம் லகுவான ஓட்டமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அறியாம நம்ம அந்த ஒரு காரியத்தை செய்யும் போது அதில் ஒரு தேர்ச்சியை நம்மளால வந்து பார்க்க முடியாது. அந்த அந்த ஒரு காரியத்தை பற்றி விளக்கத்தை நான் வந்து அறியாது இருக்கக்கூடிய வரைக்கும், அந்த ஒரு காரியத்தை அந்நியமாக நான் பயன்படுத்தக்கூடிய வரைக்கும் அதனுடைய முழுமையை நான் பார்க்க முடியாது. ஆனால் அந்த காரியத்தை நான் ஆழமாய் கற்று உணர ஆரம்பிக்கிறது உண்டான இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த உடனே அந்த அந்த காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்துவாங்க. அவைகளுடைய ஆழங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தங்களுடைய மனதை அவர்கள் பயன்படுத்துகிறதே கிடையாது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு காரியத்தை கொடுத்தேன்னா அதனுடைய ஆழங்களின் ஊடாக நீ போய் பாரு. இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன் மூலம் என்னென்ன காரியங்களை அதிகமாய் நீ செயல்படுத்த முடியும் என்கிறதை நீ யோசிச்சு பாரு என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொல்றேன் பாருங்க. நம்ம அடிக்கடி பேசக்கூடிய உதாரணம் தான் அந்த 5 தாலந்து பெற்ற மனிதன், 2 தாலந்து பெற்ற மனிதன், 1 தாலந்து பெற்ற மனிதன். இந்த 5 தாலந்து பெற்ற மனுஷன் வந்து என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 5 தாலந்தோடு கூட எக்ஸ்ட்ரா 1 நம்ம வந்து கூட்டி கொடுக்கலாம் அப்படி யோசிக்கல. 5 தாலந்தோட எக்ஸ்ட்ரா 2 கூட்டி கொடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கல. 5 தாலந்தை போல இன்னும் ஒரு 5 தாலந்தை நான் எப்படி சம்பாதிக்க முடியும், அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவன் யோசிக்கிறான்.
2 தாலந்து பெற்ற அந்த மனுஷன் அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து யோசிக்கிறான், இன்னும் நான் அதை ரெட்டிப்பாக மாற பண்ணுகிறதுக்கு என்ன செய்யணும்? 5 தாலந்து பெற்ற அந்த மனுஷன் வந்து எவ்வளவு தூரம் உழைக்கணும்னு யோசிப்பாரு. 2 தாலந்து பெற்ற மனுஷன் வந்து கொஞ்சம் உழைச்சா போதும். ஆனா 5 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய மனிதன் அதிக உழைப்பை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தினா தான் இன்னும் ஒரு 5 தாலந்தை சம்பாதிக்க அவனால முடியும். அப்ப அவனுடைய உழைப்பு அவன் வந்து எவ்வளவு தூரம் வந்து அந்த ஒரு காரியத்தை வந்து மெய்யாகவே அது தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஆழமாய் புரிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்றவனவா இயங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 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 வசனமாகட்டும் அல்லது ஒரு ஜெபம் ஆகட்டும், அதனுடைய எல்லை வரைக்கும் வந்து போய் பாருங்க. அதனுடைய முதிர்ச்சி எப்படியா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்க அந்த ஒரு காரியத்தில் ஒரு ஒரு தேர்ச்சி பெற ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் நம்முடைய கரங்களை நம்பி பலவிதமான பொறுப்புகளை தர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சும்மா மேலோட்டமாக ஜெபம் பண்ணணும், அதுக்காக நம்ம ஜெபம் பண்றது இல்லை. நான் வந்து கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கணும், அதுக்காக நான் வாசிக்கிறது இல்லை. அதனுடைய ஆழம் வரைக்கும் நான் வந்து போய் பார்க்கணும். அதை வந்து உள்ள என்னதான் எழுதியிருக்கிறது, என்னதான் விதமான காரியத்தை கர்த்தர் பேச வர்றாரு, இந்த அந்த அந்த வரங்களில் வந்து என்ன காரியத்தை என்னுடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் செய்யணும்னு சொல்லி இந்த வரத்தை என் கையில் தந்திருக்கிறாரு. இந்த வரத்தில் என்னென்ன விதமான காரியங்கள் உள்ளே மறைந்திருக்கிறது, புதைந்திருக்கிறது, இப்படி நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்ளான காரியங்களின் ஊடாக கடந்து போகும் பொழுது நீங்கள் அறியாத புதிய ஒரு மார்க்கங்களை கற்றுக்கொள்ள நம்மளால முடியும். இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்பட ஆரம்பிக்கின்றார். இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் நாடுகளின் மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார். அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் விதமான வேத பண்டிதர்களும் கர்த்தருடைய நாமங்கள் யாவற்றையும் பிரசங்கம் பண்ணாங்க. கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி பேசினாங்க. இவங்க பேசினதுக்கும் அவர் பேசினதுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஜனங்களுடைய கண்கள் பார்த்தது. அவர் வந்து எப்படி இந்த மாதிரி ஆழமான காரியங்கள் யாவற்றையும் பேசுகிறார். ஒரே ஒரு விஷயம்தான், தான் கற்றுக்கொண்ட அந்த காரியத்தில் அப்படியே நின்று போகாம இன்னும் ஆழங்களை நோக்கி அவர்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அதிலே ஆழமான பலவிதமான காரியங்களை விளங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல பாருங்களேன். அதாவது நமக்கு முன்பதாக காணப்படக்கூடிய சமுத்திரம்னு வச்சுக்கோங்க. சமுத்திரத்துல நீங்கள் வலைகளை போட ஆரம்பிக்கிறது உண்டானால் சில மீன்களை நீங்களும் நானும் மெய்யாகவே பிடிக்க முடியும். பல மீன்கள் நம்ம வந்து உண்ணுகிறதுக்கு தகுதியான பல மீன்களை பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போகும்பொழுது இன்னும் அதை நம்முடைய கண்களுக்கு காணாது இருக்கக்கூடிய அநேகம் விதமான அதாவது திரள் மீன்களை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் மனிதர்களால் மெய்யாகவே எட்ட முடியாத அதிகமான ஆழத்திற்குள்ளாக பயணிக்கப்படக்கூடிய நேரத்தில் நாம் நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட புதிய புதிய ஜீவராசிகளை நீங்க அந்த அந்த இடத்துக்குள்ள பார்ப்பீங்க. அப்படித்தான் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், ஒரு காரியத்தை நம்ம வந்து அதை மேலோட்டமாக நீங்களும் நானும் அணுகாத அளவுக்காக அதனுடைய ஆழம் வரைக்கும் நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அதில் நீங்கள் தேர்ச்சி பெற ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழுமையினால் எல்லா காரியங்களையும் சாதிக்க நம்மால் முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அதாவது இந்த வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய அந்த காரியத்துல தாவீது தேர்ச்சி பெற்ற ஒரு மனுஷனாய் விளங்க ஆரம்பிச்சதுனால தனக்கும் சந்தோஷத்தை உருவாக்கக்கூடியவனாய், கேட்கக்கூடிய மக்களுக்கும் சந்தோஷத்தை உருவாக்கக்கூடியவனாய், ராஜாவினுடைய அலமுல போய் வாசிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குறது மட்டுமல்ல, ராஜாவுக்குள் காணப்படக்கூடிய பொல்லாத ஆவிகளுக்கும் பயத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்காய் இந்த வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய விஷயத்தில் தேறின ஒரு வாழ்க்கை வாழ்ந்த தாவீது. இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்திற்கும் அநேக விதமான அணுகுமுறையில் ஆழமாய் நீங்கள் அணுக ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய முழுமையை அதிலே காணப்படக்கூடிய நீங்களும் நானும் அறியாத புதுமையான விஷயங்களை கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மால் முடியும். ஒன்று, கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தருடைய சித்தங்களை இந்த உலகத்திலே தடையில்லாமல் நிறைவாக்க நம்மால் முடியும். மேலோட்டமாக ஒரு காரியத்தை பயன்படுத்துறதுக்கும் ஆழமாய் அறிந்து நீங்களும் நானும் அவர்களை பயன்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து விளங்கி கொண்டு காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானை எளிதாக வீழ்த்த உங்களாலும் என்னாலும் ஆகும். 2வது காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் யோபுவின் புஸ்தகத்தில் 36வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும், உம்மோடே பேசுகிறவன் அறிவிலே தேறினவன். 2வது காரியம், தேவன் எல்லா விதமான காரியங்களுக்கும் விலக்கி மனிதனுக்கு ஒரு புதுமையான ஒரு காரியம் ஒன்றை தந்திருக்கிறார், அறியக்கூடிய அறிவு. இந்த அறிவினாலே அவன் காலங்களை அறியலாம், தன்னை அறியலாம், தன்னை உண்டாக்கினவரை அறியலாம், சூழ்நிலைகளை அறியலாம், எல்லா விதமான உலகத்திலே காணப்படக்கூடிய நியமங்களை அறியலாம், பரலோகத்திலே காணப்படக்கூடிய ஜீவன்களை அறியலாம், தேவராஜ்யத்தின் மகிமைகளை பார்க்கலாம், இனி வரக்கூடிய காலங்களிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம் என்பதை பற்றி அறியக்கூடிய அறிவை மனிதனுக்கு மட்டும் கர்த்தராகிய தேவன் விசேஷமாய் வைத்திருக்கின்றார். இவைகளெல்லாம் வந்து ஜீவராசிகளுக்குள்ளாக உங்களால் பார்க்க முடியாது. ஒரு ஆட்டுக்குள்ளாக முன்பதாக போய் நின்று இங்கே பார்க்கறது உண்டானால் அதனுடைய சிந்திக்கக்கூடிய திறனை பார்க்க முடியாது. ஆனால் இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷலாக ஆண்டவராகிய தேவனை போலவே நம்மை உருவாக்குறதுனால இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை
ஒரு அறிவை ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்குள் உருவாக்கி வைத்திருக்கின்றார். இந்த மனிதன் இந்த அறிவே மெய்யாகவே தேறின ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா நிலைகளையும் எல்லா காலங்களையும் நிதானித்து பார்க்க அவனால் முடியும். ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து ஒரு முறை ஜனங்கள் கேட்குறாங்க, நீ உம்முடைய அதாவது இந்த கடைசி காலங்களை பற்றித்தான சில விஷயங்களை நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும். உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்றாரு, காலங்களையும் நேரங்களையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுது. அதாவது அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரத்தில் வந்து வானம் செவ்வானம் பெற்றிருக்கக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, அது உதயமாகக்கூடிய நேரத்தில் செவ்வானம் பெற்றிருக்கிறதை பார்க்கும்போது இன்னைக்கு மழை வரும்னு சொல்றீங்களே, காலங்களெல்லாம் நிதானிக்க தெரியுதே, ஆண்டவராகிய தேவனுடைய வருகைக்குரிய காரியங்களை நிதானிக்க முடியாமல் போகிறது எப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அப்படின்னா காலங்களை நிதானிக்க கூடிய அறிவு நமக்கு உண்டு. தேவனுடைய திட்டங்களை நிதானிக்கக்கூடிய அறிவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய சித்தங்கள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய உலகங்களை பற்றியதான அறியக்கூடிய அறிவு, நம்மை பற்றி, நம்மை உண்டாக்கின விதங்களை பற்றி, நம்மை எதற்காக இந்த உலகத்திலே கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார் என்பதை பற்றி, சாத்தானை பற்றி, அவருடைய விழுகையை பற்றி, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வழிகளை பற்றி எல்லா அறிவையும் கர்த்தராகிய தேவன் நமக்கு நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவைகளிலே பெரும்பாலான விஷயத்தை நீங்களே நானும் பயன்படுத்துறதே கிடையாது. பல மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு பேசாமல் அதை கேட்டு பேசாமல் உட்காந்துருக்கமே தவிர, இந்த மாதிரியான பயன்படுத்தப்படாது இருக்கக்கூடிய பல நிலைகள் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே அறிவிலே காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து டார்க்கான ஒரு ஸ்பேஸ், இருளான ஒரு பகுதி. இது வந்து நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதி. இதில் வந்து மேற்கொண்டு நம்ம வந்து அதை பிரயாணப்படுறதுக்கு சில மக்கள் வந்து விருப்பப்படுகிறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் போதுங்க, பரலோகத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சா, 2 வார்த்தை தெரிஞ்சால் போதும், கர்த்தரை பற்றி 2 வார்த்தை தெரிஞ்சால் போதும், ஆண்டவராகிய தேவனுடைய வருகையை பற்றி 2 வார்த்தை தெரிஞ்சால் போதும், கர்த்தருடைய நியாயத்தை பற்றி போதும். இந்த லெவலுக்கு நான் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய நாமத்தினால் நான் வந்து ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்பட்டால் போதும். இல்லை இல்லை, கர்த்தர் சொல்லுகின்றார், அறிவிலே தேறின ஒரு வாழ்க்கை வாழ பழகுங்க. உங்களை உண்டாக்கின கர்த்தரை முழுவதுமாக அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்க. உங்களுடைய எதிராளியினுடைய முழுமையை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்க. உங்களை உண்டாக்கின கர்த்தர் உங்களை எப்படி உண்டாக்கி வச்சிருக்காங்க நீங்க ஆழமா அறிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய உலகத்திலே என்ன விதமான பங்கை கர்த்தர் தரப்போகிறார் ஆழமா அறிங்க. இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு தான் நான் வந்து வச்சிருக்கிறேன், உங்களுக்காகவே நான் தந்திருக்கிறேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில், நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஞானம் வீதிகளிலே நின்று கூப்பிடுகிறது. யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அறிவு எல்லா விதமான மக்களையும் அழைக்கிறதா. அறிவினால் ஒரு மனிதன் எல்லா விதமான காரியங்களையும் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசும் முகாந்திரமாக இந்த அறிவை பற்றி அவர் பேசிட்டு வர்றாரு, ஞானத்தை பற்றி பேசிட்டு வர்றாரு. ஞானம் வீதிகளில் நின்று தன்னுடைய கையை நீட்டி கூப்பிடுது. ஆனால் இவைகளை பார்க்கக்கூடியவன், அனுபவிக்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன், இவைகளை தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடியவன் யாருமே இல்லை. எவனோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்புகிறானே தவிர தானே அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிற உணர்வை மனிதன் இழந்து போகிறான். இது சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று. இப்ப கர்த்தர் தந்திருக்கக்கூடிய இந்த அறிவிலே நீங்கள் தேர்ச்சி பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா காரியங்களையும், இனி வரக்கூடிய நாட்களையும், முந்தின காலங்களையும், இனி வரக்கூடிய நாட்களையும், இப்ப நடைபெறக்கூடிய சம்பவங்களையும் உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் அறிந்து உணர முடியும். இதில் தான் வந்து ஒரு தேர்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய வேத புஸ்தகத்தில் கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? கிறிஸ்துவிலே தேறின ஒரு மக்களாக நீங்கள் விளங்குங்கள். ஆண்டவராகிய தேவன் எல்லா காரியங்களையும் அறிஞ்சிருந்த மாதிரி கர்த்தராகிய தேவனை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அதாவது அன்றைக்கு காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான மக்களில், அதாவது கோபுரங்கள் விழுந்து சில மக்கள் செத்து போனாங்களே, உடனே கர்த்தர் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். கோபுரங்கள் விழுந்து செத்து போனது அவங்க செஞ்ச பாவத்தினால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி அநேக மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்தை பற்றியும் பேசுகிறார். பரலோகத்தில் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பற்றியும் கர்த்தர் பேசுகின்றார். சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விலகிறதை நான் பார்க்கிறேன் என்பதை பற்றியும் கர்த்தர் பேசுகின்றார். இன்னும் ஒரு படி மேலே போய் மனிதர்கள் உள்ளத்தில் இருக்கிறதை கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் ஆழமாய் பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தையும் சொல்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய அறிவை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும் பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும்படிக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவைத்தான் நீங்களும் நானும் பிரயோஜனம் இல்லாமல் மூலையில மூட்டை கட்டி வச்சிருக்கோம். இப்ப கர்த்தர் சொல்கின்றார், தேறின ஒரு வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்க. கிறிஸ்து எல்லா விஷயத்திலும் தேறினவராக காணப்பட்டது மாதிரி நீங்களும் ஒவ்வொரு காரியத்திலும் அறிவிலே தேறின ஒரு வாழ்க்கை வாழ பிரயாசப்படுகிறது உண்டானால் உங்களையும் என்னையும் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் எந்த காரியத்திலும் உங்களையும் என்னை ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது, சேதப்படுத்த முடியாது. எல்லா அறிவிலும் நான் தேர ஆரம்பிக்கிறது உண்டானால் வரக்கூடிய சாத்தான் என்ன மாதிரி வர்றான், வரக்கூடிய சாத்தான் என்ன ரூபத்தில் வருகின்றார், வரக்கூடிய அழிவு எப்படியாய் வரப்போகிற எல்லா காரியத்தையும், அந்த காலங்களையும் நேரங்களையும் துல்லியமாய் நிதானித்து பார்க்க நம்மளால முடியும். இந்த மாதிரி அறிவில் ஒரு விசேஷமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய கையிலையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இவைகளை மனிதர்கள் பயன்படுத்த முடியாதவருக்கு அறிவு சார்ந்த விஷயத்திலே ஒரு இருட்டடிப்பை சாத்தான் இந்த நாட்களில் ஜனங்களுக்கு உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும்.
கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இன்னும் ஆழமாக மேலதிகமாக விளங்கிக் கொள்ள முடியாத புதுமையான காரியங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய பல விதமான திட்டங்களை தெள்ளத் தெளிவாக விளங்கிக் கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, எதில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன போட்டு பாருங்க. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலவே இருப்பான். இயேசுவ மாதிரியே வாழக்கூடிய ஒரு மக்களாக நீங்க விளங்கணும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேறின ஒரு வளர்ச்சி. கர்த்தரை மாதிரி என்னுடைய சிந்தனை எல்லாம் மாறிடணும், என்னுடைய பார்வை மாறணும், என்னுடைய நோக்கம் மாறணும், என்னுடைய விருப்பம் மாறணும், என்னுடைய செயல்கள் மாறணும், என்னுடைய ஜெபம் மாறணும், என்னுடைய பிரயாசம் மாறணும். தனக்கானவைகளை நோக்காமல் பிறருக்கானவைகளை நோக்கக்கூடிய அந்த மனங்கள் எல்லாம் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கிறிஸ்துவை போலவே என்னை பார்க்கிறவன் என்னுடைய பிதாவை பார்க்கிறான்னு சொன்னது மாதிரி என்னை கண்டவன் என் இயேசுவை என்னிலே பார்க்கக்கூடிய அளவுக்கு நானும் என் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்ச்சியின் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இப்போ நிறைய இடங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா அவங்க ஒரு கர்த்தராகிய தேவனை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அவங்க ஒரு லைனில் போவாங்க, கர்த்தருடைய வார்த்தை வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அவங்க ஊழியம் வேற மாதிரி போயிட்டு இருக்கும், கர்த்தருடைய சித்தம் வேற மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். இப்போ கர்த்தர் என்ன விதமான வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா தேறின ஒரு வாழ்க்கைனா ஏது அப்படின்னா குருவை போல அல்லது கர்த்தராகிய இயேசுவை போல உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் மாற்றத்தினூடாக கடந்து போக வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தை பார்க்கும்போது இச்சையோடு பார்த்துருப்பார் நீங்க யோசிக்கிறீங்களா? இல்லை. உலகத்தை கர்த்தராகிய தேவன் பார்க்கும்பொழுது அதிலே காணப்படும் குறைவுகளை கண்டு பிதாவை நோக்கி ஜெபிக்கக்கூடியவராக அவருடைய பார்வை காணப்பட ஆரம்பிச்சு. அப்போ அந்த இச்சை எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாவ வித்து உள்ள வந்துருச்சு. அப்போ ஆண்டவராகிய தேவனை போல நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் முதல் காரியம் துடை தெரியப்பட வேண்டியது அவசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களை பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவன் முதன்மைப்படுத்தி என்னுடைய ஜீவனை இந்த மக்களுக்காக நான் இழக்க சம்மதிக்கிறது எப்படி என்று சொல்லி யோசிக்காம மற்றவர்களை முதன்மைப்படுத்தி தன்னையே இழக்கும்படிக்காக ஒப்பு கொடுத்த இயேசுடைய பார்வை. இப்ப நம்முடைய பார்வைக்கு அவருடைய பார்வை வித்தியாசம் இருக்கு பாருங்க. இப்போ குருவை போலவே நான் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், தேறின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உண்டான எல்லா விதமான நிலைகளும் அப்படி தலைகளாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் அவரையே நான் பிரதிபலித்து காண்பிக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவம் எல்லா ஜனங்களாலும் தூஷிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் கிறிஸ்தவத்திற்குள் கிறிஸ்து இல்லை. கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய மனுஷன் யாருமே இல்லை. எந்த மனுஷன் நீங்க கொண்டு அதான் நீங்க சொல்ல ஆரம்பிச்சாலும் எல்லா மனிதர்களையும் பல விதமான குற்றச்சாட்டுகளிலே ஜனங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. இவன் இந்த காரியத்துல தப்பா இருக்க, இந்த காரியத்தை கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீ மனுஷனா இருக்கக்கூடிய இந்த காலத்துல உங்களை நீ தேவன்கிற வார்த்தையை பற்றி சொல்றீங்க, இதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியலை தவிர மற்றபடி உங்களுடைய செய்கைகளிலே எந்த விதமான குற்றத்தையும் பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனை பத்தியாச்சும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே குருவை போல மாறக்கூடிய ஒரு அனுபவம் தான் ஒரு தேறின ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ மாதிரியே என்னுடைய அணுகுமுறை, கிறிஸ்துவ மாதிரியே என்னுடைய நோக்கம், கிறிஸ்துவ மாதிரியே என்னுடைய சிந்தனை, கிறிஸ்துவ மாதிரியே என்னுடைய விருப்பம், கிறிஸ்துவ மாதிரியே ஜனங்களை பார்க்கக்கூடிய பார்வை, பாவத்தோடு கூட பார்க்கக்கூடிய நிலை இல்லை, ஆதங்கத்தோடு கூட பார்க்கக்கூடிய ஒரு நிலை இல்லை, தவறான ஒரு நோக்கத்தோடு கூட பார்க்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது எப்படிலாம் அவருடைய பார்வையினுடைய அந்த நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக அதாவது எல்லா ஜனங்களாலும் கல்லறியப்படும்படிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உபச்சார ஸ்திரியை கூட்டிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் நம்ம கீழே விழுறாங்க. இயேசுவை அந்த பெண் தொடும் பொழுது இயேசுனுடைய மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சஞ்சலம் வந்துச்சுன்னு பாருங்களேன். ஏனென்றால் அவருடைய பார்வை வேற, அவருடைய அணுகுமுறை வேற, அவருடைய நோக்கங்கள் வேற. அவர் இந்த உலகத்தை அநேக விதமான இச்சையினுடைய கண்களினால் பாராமல் ஆண்டவருடைய நாமத்தினாலே உலகத்தை ரட்சிக்கும்படிக்காக அவருடைய கண்களுடைய பார்வையிலே காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்முடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான் உலக இச்சைகளின்படி ஆசரிக்காம உலகத்தை தேவ அணுகுமுறையோடு கூட ஆசரிக்க நீங்களே நானும் முடியும். தேவ அணுகுமுறை உலகத்துல வேற மாதிரி, ஆனால் நம்முடைய அணுகுமுறை உலகத்துல வேற மாதிரி. நம்முடைய அணுகுமுறை உலகத்தை ஆசையாய் பார்க்கக்கூடிய அளவிற்காக, உலகத்திலே காணப்படும் பல விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்காக தான் என்னுடைய அணுகுமுறை இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க. உலகத்தை கர்த்தராகிய தேவன் பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய தங்க நகையை வாங்கணும்னு சொல்லி கர்த்தர் பார்ப்பாரா? இங்க இருக்கக்கூடிய வெள்ளியை வாங்கணும்னு பார்ப்பாரா? இங்க இருக்கக்கூடிய வைரத்தை எடுத்துட்டு போகணும்னு பார்ப்பாரா? இல்லை இல்லை. உலகத்தை கர்த்தராகிய தேவன் பார்க்கக்கூடிய பார்வை வேற, நாம் பார்க்கக்கூடிய பார்வை வேற. இப்ப ஏன் பார்வையும் கர்த்தருடைய பார்வையும் ஒரே
அந்த நேர்கோட்டிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் உலகத்தை தேவன் ஆசரிக்கக்கூடிய அளவுக்கு நான் ஆசரிக்க பழக ஆரம்பிப்பேன். அது இல்லாம இருக்கக்கூடிய வரைக்கும் உலகத்தை மேற்கொள்ள என்னால முடியாது. 1000 விஷயத்தை நான் சொல்லுவேன். எந்த விதமான காரியத்திலும் எனக்கு எந்த விதமான பாவத்திற்கும் எந்த விதமான அக்கிரமத்திற்கும் ஈடுபாடு கிடையாதுன்னு என்பதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சாலும் கூட உலகத்தை இன்னும் நான் ஆதங்கத்தோடு கூட திரும்பி பார்க்கும் ஒரு மனிதனாக விளங்குவேன். என்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவை போல என்னுடைய எல்லா விதமான நிலைகளும் மாற்றத்தின் ஊடாக போகிறதோ, குருவை போல ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போறனோ, அப்பதான் தேறின ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தை கிறிஸ்து ஆசரித்ததை போல நான் ஆசரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் என் வாழ்க்கையை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்தின் மாயைகளினால் நான் சிக்குண்டு போகாத ஒரு வாழ்க்கை வாழ என்னால் முடியும். உலகத்தினால் ஈர்க்கப்படக்கூடிய நிலைகளை மேற்கொள்ள என்னால் முடியும். உலகத்தை ஜெயிக்கும் வாழ்க்கை வாழ என்னால் முடியும். இயேசு கிறிஸ்து தைரியமா ஒரு வார்த்தை சொன்னார். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மனிதனும் இந்த ஒரு வார்த்தை பேச முடியாது. ஏனென்றால் உலகத்தோடு கூட ஒத்த வாழ்க்கை வாழ்றாங்களே தவிர கிறிஸ்துவை போல ஒரு தேறின வாழ்க்கை வாழக்கூடிய மக்களை பார்க்க முடியல. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல கிறிஸ்து இந்த உலகத்தை அணுகக்கூடிய அந்த விதத்தை போல நாம் அணுக ஆரம்பிக்கிறது உண்டானால் குருவை போலவே அல்லது கிறிஸ்துவை போலவே மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுவது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறீங்க. அவனிங்க அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். 15வது வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எந்த சிந்தை இருக்கணும் அப்படின்னா எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஓடணும். அதை எப்படி ஓடணும்? ஆசையாய் தொடர்ந்து ஓடணும். என்னை ஆண்டவராகிய தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரம் உள்ளவனாக அவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தகுதிகளை நான் என்னுடைய வாழ்க்கையை சேகரிக்கும் ஒரு மனிதனாக, தகுதியற்ற எல்லா காரியங்களையும் புறம்பாக தள்ளி தகுதியை நோக்கி நான் கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனாக, கர்த்தராகிய தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய பந்தய ஓட்டம் எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு நன்மையை ஆண்டவராகிய தேவன் எனக்குன்னு வச்சிருக்கிறாரு. எதை நான் எந்த காரியத்துக்காகவும் இழக்கும்படி நான் சம்மதிக்க மாட்டேன். ஒருவேளை உலகத்துல எத்தனையோ ஆசைகள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இதற்காக தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை நான் இழக்கும்படி சம்மதிக்க மாட்டேன். இப்படித்தான் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓடினாங்க. அவங்களுக்கு முன்னால் எத்தனையோ விதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டது. உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் வர ஆரம்பித்தாலும் கூட உயிரையும் அவர்கள் துச்சமாக மதித்து அந்த காரியங்கள் அந்த பந்தய பொருளை பெறும்படிக்காக ஆசையாக அவர்கள் தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சனால்தான் தேறின ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்கும் ஒரு மக்களாக விளங்கினாங்க. இன்னைக்கு நமக்கு பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் என்னுடைய இலக்கை நான் மறந்து எதையோ நோக்கி நான் பயணப்பட ஆரம்பித்து விடுகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சாத்தான் என்னை மெய்யாகவே திசை திருப்பும் முகாந்திரமாக பலவிதமான பாவத்தினுடைய நிலைகளை, அக்கிரமத்தினுடைய காரியங்களை அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளை போல மாற்று வழிகளை என்னுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கிறேன். இந்த மாற்றுப்பாதை பிரச்சனை இல்லாத ஒரு பாதையா இருக்கிறது நான் பார்க்கிறேன். உடனே கர்த்தருடைய பாதை மாதிரி இது ஒரு மாற்றுப்பாதை இருக்கிறதே, ஏன் இதில் நான் பயணிக்க கூடாது என்று சொல்லி மாற்று வழிகளை நான் தேர்ந்தெடுத்து ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக நான் விழுந்து போயிடுறேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேறினவர்கள் எல்லாரும் ஒரே குறிக்கோளோடு கூட இயங்க வேண்டியது அவசியம். எந்த குறிக்கோளோடு கூட இயங்க வேண்டும்? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எதற்காக கர்த்தர் என்னை பிடித்தாதோ அதை நான் பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடரணும். அதில் ஒரு நாள் கூட நான் மெய்யாகவே பலவீனப்பட்டுறக்கூடாது. அது முதல் நாளில் ஆசை கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதாவது வர வர 2 நாள் 3 நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஆசை இருக்கும், 4 நாள் நான் விட்டுருவேன். ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், கடைசி வரைக்கும் இதே சிந்தை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் தான் இலக்கை நோக்கி என்னுடைய பயணத்திலே கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் பூர்ணமான வெற்றியை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு முறை வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த ஒரு முறை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை சரியான விதத்தில் ஆசரிக்க நீங்கள் பிரயாசப்படுங்க. தேறின ஒரு மக்களாக நீங்கள் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவனுக்குள் பெரிய காரியங்களை சாதிக்க உங்களாலும் என்னாலும் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. தேறின வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு அறிவுறுத்தும்படியான வார்த்தைகளை சொன்னீரப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் அவைகளுடைய எல்லைகள் வரைக்கும் நாங்கள் கடந்து போய் முற்றிலும் தேறின ஒரு அனுபவங்களை பெற்றுக்கொண்டு உமக்கென்று உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் துவக்க ஓட்டத்தோடு கூட எங்களுடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை நாங்கள் நிறுத்தி விடாத அளவிற்காக அவைகளுடைய ஆழம் வரைக்கும் நாங்கள் கடந்து போய் தேவனுடைய பூர்ணமான விருப்பத்தின் நிலைகளை நாங்கள் கர்த்தாவே ஆழமாய் விளங்கிக் கொண்டு அவைகளின்படி இயங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் புரிந்து கொண்டு அவைகளின்படி இயங்கி உங்களுடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவனுக்குள் தேர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய லட்சிய பயணம் ஒருபோதும் நின்று போகிறதும் இல்லை. கர்த்தராகிய தேவனுக்குள் துவங்கின இந்த ஓட்டத்தினுடைய இறுதி வரைக்கும் ஓடி தேவ சித்தத்தை நிறைவாக்கி தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க முழு தகுதியை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.